21ஆம் நூற்றாண்டில் இந்த முதல் 18 ஆண்டுகளில் வெளியான நாவல்களில் தமிழின் ஆகச்சிறந்த ஒரு படைப்பை வெளியிட்ட பெருமையை எனக்கு தந்ததற்காக கரண் கார்க்கிக்கும் உயிர்மைக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் 100 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட தமிழின் தலைசிறந்த நாவல்களின் பட்டியலை யார் தயாரித்தாலும் அது மரப்பாலம் இடம்பெற்றிருக்காவிட்டால் தேர்ந்தெடுத்தவரின் வாசகத்தன்மையை சந்தேகிக்க வேண்டியிருக்கும். அவ்வளவு நுட்பமான வேலைப்பாடும் அவ்வளவு நுட்பமான எழுத்தும் விவரிப்பும் கொண்ட ஒரு மிகப்பெரிய படைப்பை கார்க்கி உருவாக்கியிருக்கிறார். 5 ஆண்டு கால உழைப்பு 5 ஆண்டு கால உழைப்பு என்று எல்லோரும் சொல்கிறார்கள். ஒருவேளை உட்கார்ந்து எழுத துவங்கியது வேண்டுமானால் 5 ஆண்டுகளாக இருக்கும். இந்த படைப்பு மனதிற்குள்ளே ஏறக்குறைய ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாவது புரண்டு புரண்டு படுக்காமல் இப்படி ஒரு படைப்பை ஒருவனால் எழுதிவிடவே முடியாது. ஒரு மாபெரும் துன்பியல் காப்பியம் இது. 2004ஆம் ஆண்டு கீழவெண்மணி பற்றிய ஒரு ஆவணப்படத்தை எடுப்பதற்காக நான் கீழவெண்மணியில் நேரடியான சாதிய பொருளாதார அடக்குமுறைகளில் கீழ் வயப்பட்டிருந்த அவைகளில் துன்புற்று துயரிட்டிருந்த பெண்களை சந்தித்து பேட்டி எடுத்திருக்கிறேன். அதில் தங்கு தடை இல்லாமல் ஒரு பெண்மணி எனக்கு பேட்டி கொடுத்தார். கல்யாணம் ஆச்சுன்னா அன்னைக்கு ராத்திரி தண்ணி பாய்ச்ச போகணுங்க. கல்யாணம் ஆச்சுன்னா மாப்பிள்ளை அன்னைக்கு ராத்திரி வயக்காட்டுக்கு தண்ணி பாய்ச்ச போகணும். முத ராத்திரிக்கு போக முடியாது. மறு வீட்டுக்கு போகணும்னா ஆண்டு அனுமதி இல்லாமல் போக முடியாது. கல்யாணத்துக்கே அனுமதி வாங்கணும். பிள்ளை பெற வரைக்கும் நடவுக்கு போகணும், களை எடுக்க போகணும், தொழியடிக்க போகணும். பிள்ளை பிறந்துட்டாலும் பிறந்த மறுநாளே திரும்ப நடவுக்கு போகணும் என்று அவருக்கு சொல்லியிருக்கிறார். அவர் நிறைய சொன்னார். ஜாக்கெட் போட அனுமதி கிடையாது, சடை பின்னிக்கொள்ள அனுமதி கிடையாது, முழங்காலுக்கு கீழே உடுத்த அனுமதி கிடையாது, உள்ளாடைகள் எதுவும் போடக்கூடாது, வாசலில் கோலம் போடக்கூடாது. எல்லாம் ரொம்ப 100 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அல்ல. இரண்டாம் உலக மகா யுத்தம் நடந்து கொண்டிருந்த அதே காலகட்டத்தில் தஞ்சையில் தமிழ்நாட்டில் நடந்தது. ஏகாதிபத்தியம் இந்த மண்ணை ஆண்ட காலத்தில் எந்த அளவுக்கு இந்திய சமூக அமைப்பில் இருந்த சாதி அமைப்பை கட்டி காப்பாற்றியது என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. அம்பேத்கர் ரொம்ப அழகிய வார்த்தைகளில் அதை சொன்னார். இந்தியாவில் இருந்த சமூக சாதிய ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்வதற்கு ஆங்கிலேயர்கள் எதுவுமே செய்யவில்லை என்பதை விடவும் இந்தியாவிலே இருந்த சாதிய சமூக ஏற்றத்தாழ்வுகளில் இருந்து ஆங்கிலேயர்கள் நிறைய கற்றுக்கொண்டார்கள். டிவைட் அண்ட் மிஸ்ரூல், பிரித்தாளும் சூழ்ச்சியை ஆங்கிலேயர்கள் எங்கே இருந்து கற்றுக்கொண்டார்கள் என்று கேட்டுக்கொண்டால் பிரித்தாளும் சூழ்ச்சியை ஆங்கிலேயர்கள் இந்தியாவின் சாதி அமைப்பிலே இருந்து தான் கற்றுக்கொண்டார்கள். பிறகுதான் உலகம் முழுவதையும் ஆளுவதற்கான ஆயுதங்கள் இல்லாமலேயே உலகத்தை ஆள்வதற்கான அரசியல் ரீதியான தந்திரங்களை இந்திய சாதி அமைப்பு ஆங்கிலேயர்களுக்கு கற்றுக் கொடுத்தது. எனவே இந்திய சாதி அமைப்பில் ஆங்கிலேயர்கள் கை வைக்கவே இல்லை. ரொம்ப கவித்துவமான வரிகளில் அம்பேத்கர் சொன்னார், கிழிந்து போன ஒரு பழைய கோட் என்னிடத்திலே இருந்தது, ஒரு புது கோட் எனக்கு தேவைப்பட்டது. ஒரு புது கோட் தேவைப்பட்டதற்காக புது துணி எடுத்து தையல்காரனிடம் கொடுக்கிறேன். தையல்காரன் அளவுக்கு ஒரு மாதிரி கோட்டு கேட்கிறான். புது துணியில் புது கோட் தைப்பதற்காக துணி எடுத்து கொடுத்து விட்டு என்னிடமிருந்த பழைய கிழிந்த ஓட்டைகள் நிறைந்த பழைய கோட்டை அளவுக்காக மாதிரிக்காக தைக்க கொடுத்தால் புதிய கோட்டிலும் பழைய கோட்டில் இருந்தது போலவே ஓட்டைகளையும் கிழிசல்களையும் வைத்து தைத்த ஒரு அகம்பாவம் பிடித்த தையல்காரனை போல ஆங்கிலேய அரசு நடந்து கொள்கிறது என்று அம்பேத்கர் குறிப்பிட்டார். எனில்
அவர்கள் ரயில் போட்டார்கள், உண்மைதான். ஆனால் ரயில் அவர்கள் நமக்கு போடவில்லை, அவர்களுக்காக போட்டுக்கொண்டார்கள். இங்கிருந்த கூலிகளை கொழும்பில் இருக்கிற தேயிலை தோட்டங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காகவே பாம்பன் பாலம் கட்டினார்கள். தங்கள் தொழில்நுட்ப அறிவை அவ்வளவு தூரம் அவர்கள் கொண்டு போய் சேர்த்ததற்கு காரணம், இங்கிருந்த கூலிகளை தனுஷ்கோடி வரை கொண்டு போய் அங்கிருந்து இலங்கைக்கு கூலிகளை ஏற்றுமதி செய்வதற்கும் உற்பத்தியான தேயிலையை இறக்குமதி செய்வதற்கும் தான் ரயில் விட்டார்கள். ஏகாதிபத்தியம் அல்லது ஆங்கில ஆட்சி இந்த மண்ணில் என்ன செய்தது என்று யாராவது தெரிந்து கொள்ள விரும்பினால் ரஜினி திபாமிதத்தை படிக்க வேண்டும். இன்றைய இந்தியா என்கிற ஒரு புத்தகம் படித்தால் போதும். அந்த புத்தகம் முழுக்க ஏகாதிபத்தியம் தமிழ்நாட்டில் இந்தியாவில் செய்த சமூக அரசியல் பொருளாதார சீர்குலைவுகளை பற்றி பேசுகிறது. ஆனால் இந்த புத்தகத்தில் ரயில் விட்ட போது கூட நீங்கள் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், சென்னையிலே இருந்து போட் மெயில் என்று ஒரு ரயில் போகிறது. கொழும்புக்கு போகிற போட்டுக்கு போகிற ரயில் அது. தனுஷ்கோடியில் இருந்து கொழும்புக்கு போகிற போட்டுக்கு சென்னையில் இருந்து ஒரு ரயில் போகிறது. சென்னையில் இருந்து நீங்கள் ராமேஸ்வரத்துக்கு போவதாக இருந்தால் எப்படி போவீர்கள்? நிலவரப்படி பார்த்தால் எந்த பாதையில் போக வேண்டுமோ அந்த பாதையில் ரயில் போகவில்லை. இங்கிருந்து ரயில் சென்னையில் இருந்து புறப்பட்டு விழுப்புரம் போய் விழுப்புரத்தில் இருந்து கிழக்காக திரும்பி கடலூர், சிதம்பரம், சீர்காழி, கும்பகோணம், மாயவரம், தஞ்சாவூர், திருச்சி, புதுக்கோட்டை, திரும்ப காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை என்று ராமேஸ்வரத்திற்கு போன பாதை கூட நிலப்பிரபுக்கள் இருந்த பாதையிலேயும் சமஸ்தானங்கள் இருந்த பாதையிலேயும் தான் ரயில் போனது. அதுக்கு தான் ரயில்வேல மெயின் லைன்னு பேர். அதாவது அதுதான் மெயின் லைன்னு பேர். இன்றைக்கு நீங்கள் மதுரைக்கு போக விரும்பினாலும் மதுரை ரயில் நிலையத்தில் பாண்டியன் எக்ஸ்பிரஸுக்கு அறிவிப்பு வரும், விழுப்புரம், விருதாச்சலம் குறுக்கு வழியாக சென்னை செல்லும் பாண்டியன் எக்ஸ்பிரஸ். நேரான பாதை குறுக்கு பாதையாகவும் சுற்றி போகும் பாதை புரிஞ்சு பாருங்க ஆடியன்ஸுக்கு. நேரான பாதையை குறுக்கு பாதையாகவும் சுற்றி செல்லும் பாதை மெயின் லைனாகவும் நேரான பாதையாகவும் வரலாறு பதிந்து வைத்தது என்கிற இப்படி 1, 2, 100ஆக 1000 செய்திகளை சொல்லிவிட முடியும். அந்த மண்ணுக்கு ரயில் போனது, ஆனால் அந்த மண்ணில் வாழ்ந்த மக்களுக்கு எதுவும் இல்லை. ஆனால் அந்த அம்மா சொன்னேன் பாருங்க, குழந்தை பிறந்த மறுநாள் நடவுக்கு போயிடணும்னு சொன்னிச்சு அந்த அம்மா. அதை பார்த்துட்டு ஒரு இடத்துல கேட்டார், அது மிகையா என்று கேட்டார். மிகை இல்லை. சின்ன முக்கட்டையன், கீழ்புத்தனூர், ஏறக்குறைய வரலாற்றில் இன்னும் வேறு வடிவத்தில் இருக்கிற கிராமம் அது. இன்னும் வேறு வடிவத்தில் இருக்கிற மனிதர்கள் அவர்கள். அவனுக்கு ஒரு தம்பி பிறக்கிறான். அவன் ஏன் ஜார்ஜ் கஃபே ஆகிறான்? அவன் ஏன் சிங்கப்பூருக்கு போகிறான்? அவன் ஏன் பர்மாவில் மரப்பாலம் கட்டுகிற படத்திற்கு போகிறான்? எல்லாம் முடிந்து, போர் முடிந்து திரும்பவும் இந்தியாவிற்கு வர விரும்பாமல் அவன் இங்கிலாந்திற்கு போக விரும்புகிறான் என்பது ஒரு பெரிய கேள்வி. ஒரு கதாபாத்திரம் எப்படி இயங்க வேண்டும் என்பதை நமது அரசியல் அறிவின் அனுபவத்திலே வைத்துக் கொண்டு மதிப்பிடக்கூடாது. மாறாக கதாபாத்திரத்தின் சமூக வாழ்க்கை சூழலிலே இருந்து அதை மதிப்பிட வேண்டும். இன்னும் சொல்ல போனால் தான் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த வாழ்க்கை சூழலுக்கு புறம்பாகவோ எதிராகவோ ஒரு கதாபாத்திரம் சிந்திக்காது, இயங்காது. அவன் ஏன் ஜார்ஜ் கஃபே ஆகிறான்? அது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏறக்குறைய அலெக்ஸ் ஹேலினுடைய ரூட்ஸ் நாவலிலே தன் சொந்த கிராமத்தை விட்டு தொலைந்து போகிற குண்டாக்கிட்டேவினுடைய கதாபாத்திரத்திற்கு ஒப்பான துயரமிக்க கதாபாத்திரம் இந்த கதாபாத்திரம். ஒருவேளை குண்டாக்கிட்டேவும் இந்த காவலுக்கான மையப்பொருளை உருவாக்குவதற்கான காரணமாக இருந்திருக்கலாம். ரூட்ஸ் ஆங்கிலேயர்கள், அமெரிக்கர்கள் குண்டாக்கிட்டே எழுதிய ரூட்ஸ் நாவலை தொலைக்காட்சி தொடராக மாற்றினார்கள். ஏறக்குறைய 6 மணி நேரங்களுக்கு ஓடுகிற தொலைக்காட்சி தொடர். அமெரிக்காவில் அது தொடராக வந்தது. அலெக்ஸ் ஹேலியுடைய ரூட் நாவல் அமெரிக்காவில் தொடராக வந்தபோது உலகத்திலேயே முதன்முறையாக மகாபாரதமும் ராமாயணமும் இந்தியாவில் ஒளிபரப்பப்படுவதற்கு முன்பாகவே
அமெரிக்காவில் ரூல்ஸ் தொடர் வெளியான போது விமானங்களின் நேரங்கள் மாற்றி அமைக்கப்பட்டது. மக்கள் ரயில் நேரத்தை மாற்றி வைக்க சொன்னார்கள் அந்த தொடரை பார்ப்பதற்காக. அந்த படைப்பு முழுவதும் அமெரிக்கர்கள், அதாவது அமெரிக்காவில் குடியேறிய ஆங்கிலேயர்கள் கருப்பர்களுக்கு செய்த அநீதியை உலகத்திற்கு சொல்லுகிற ஒரு படைப்பு. தொடர் வெளியாகி முடிந்த மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நியூயார்க்கின் ஒரு பொது வெளியில் 10,000 வெள்ளைக்கார இளைஞர்கள் ஒன்று கூடி மண்டியிட்டு தங்கள் முன்னோர்கள் கருப்பர்களுக்கு செய்த அநீதிகளுக்காக மன்னிப்பு கேட்டார்கள் என்ற ஒரு பெரிய பதிவை அலெஸ்கேலியின் நாவல் உண்டாக்கி. எதற்காக சம்பந்தமே இல்லாமல் ரூல்ஸ் நாவலை பற்றியும் தொடரை பற்றியும் நீங்கள் பேசுகிறீர்கள் என்று கேட்கிறீர்கள். ஒருவேளை நான் கோடீஸ்வரனாக இருந்தால், மரப்பாலத்தை திரைப்படமாக எடுத்தால், ஒருவேளை அது வெளியானால் தங்கள் முன்னோர்கள் தமிழர்களுக்கு யுத்த காலத்தில் செய்த தீமைகளுக்காக ஒரு தலைமுறை மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கும் வலிமையான எழுத்துக்கு சொந்தக்காரன் கரண் கார்கி என்பதற்காக சொல்கிறேன். ஒரு நடுப்பனையில் இடுப்பு உயரத்திற்கு கூரை வைந்த குடிசை, சரியா? ஒரு நடுப்பனையில் இடுப்பு உயரத்திற்கு கூரை வைந்த ஒரு குடிசையில் பிறந்த குழந்தை. அவனுக்கு 10 வயதாக இருக்கிற போது தம்பி பிறக்கிறான். தம்பி பிறந்த 6வது நாள் தாய் நடவுக்கு போகிறாள் தகப்பனோடு. தாயும் தகப்பனும் திரும்பி வர வேண்டும் என்று குழந்தை காத்திருக்கிறான். ஒரு மழை இரவு. கரண், உங்கள் காவலில் நீங்கள் குறிப்பிடும் கதாபாத்திரங்களை நான் நேரில் பார்த்திருக்கிறேன். அவர்களோடு உரையாடி இருக்கிறேன். அவரது கண்ணீரை என் கேமரா பதிவு செய்திருக்கிறது. வாழ்க்கை மறுக்கப்பட்டு, எல்லா இன்பங்களும் மறுக்கப்பட்டு, சாதிய ரீதியாக பொருளாதார ரீதியாக அனைத்து விதமான அடக்குமுறைகளிலும் உழன்ற ஒரு தலைமுறையை நான் பேட்டி எடுத்திருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். அம்மாவும் அப்பாவும் தம்பியும் திரும்பி வருவான் என்று 10 வயது குழந்தை காத்திருக்கிறான். ஒரு மழை இரவு. ஏன் ஒவ்வொரு தனி மனிதனின் வாழ்க்கையிலும் மாபெரும் துயரங்கள் நிகழ்கிற இரவுகளில் மழை பெய்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. நாவலில் அந்த குடிசையின் ஊடாக பெய்த மழை வாசிக்கிற பொழுது கண்ணீராக பெருகி ஓடியதை நான் வெட்கமில்லாமல் எந்த சபையிலும் சொல்கிறேன். ஒரு பெரும் வரிசையாக பெண்கள் நடவு நடுவார்கள். ஆண்டேக்கள், நிலப்பரப்புகள் ஒரு கருத்தியலை உருவாக்கி வைத்திருந்தார்கள். நடவு நடக்கிற போது நடவை பாதியில் நிறுத்திவிட்டு யாரும் கரையேறக்கூடாது. அப்படி ஏறினால் என்னாகும் என்றால் அந்த வருஷம் வெள்ளாமை பொய்த்து போகும் என்று ஒரு கருத்தியலை குனிந்து நடுகிறவர்களின் மனதில் நட்டு வைத்திருந்தார்கள். எனவே எவ்வளவு பெரிய இடையூறு வந்தாலும் நடுவதை முழுவதுமாக நிறைவு செய்யாமல் கரையேற மாட்டார்கள். 6 நாள் குழந்தை மரக்கிளையில் தொங்குகிறது. அவள் பால் ஊட்டாமல் குழந்தைக்கு நடவு செய்து கொண்டிருக்கிறாள். குழந்தை அழ ஆரம்பிக்கிறது. பசித்து அழுகிற குழந்தையின் குரல் ஒரு கட்டத்தில் அழுகையின் குரலின் தன்மை மாறுகிறது. அதை அந்த தாய் கேட்கிறாள். ஓடிப்போய் குழந்தைக்கு பால் தர வேண்டும் என்று விரும்புகிறாள். குனிந்து நடவு செய்கிறவள். குழந்தை பிறந்து 6 நாட்கள் ஆகிறது. பால் கட்டி பால் பயிரில் சிந்துகிறது. நான் ஆவணப்படத்தில் குறிப்பிட்டிருந்தேன், தஞ்சை 2000 ஆண்டுகளாக மண் விளையும் பூமி என்பதால் அது மண் விளையும் பூமியாக இருந்ததற்கு காரணம் காவேரி இல்லை. தங்கள் குழந்தைக்கு பால் கொடுக்காமல் குனிந்து நடவு நட்ட தாய்மார்களின் முளைப்பால் சிந்தித்தான் 2000 ஆண்டுகளாக தஞ்சை வளர்ந்தது. ஒரு 4 வரி கவிதையில் அறிவுமதி எழுதியிருப்பான், மரக்கிளையில் குழந்தை, பயிரில் சிந்தும் பால். பால் சிந்துகிறது கட்டி. கூட இருந்தவர்கள் சொல்லுகிறார்கள், கரையேறி விடாதே, ஏனால் கரையேறினால் அந்த வருஷம் வெள்ளாமை கெட்டு போவதற்கு நீ காரணமாக இருப்பாய் என்று ஒரு கருத்தியல் நடப்பட்டிருக்கிறது.
அதை கண்காணிப்பதற்கு ஒரு கங்காணி கரையிலேயே நின்று கொண்டிருக்கிறான். கங்காணிக்கு அஞ்சி, அந்த கருத்தியலுக்கு அஞ்சி நட்டுக்கொண்டே இருக்கிறாள். ஆனாலும் ஒரு கட்டத்தில் குழந்தையின் அழுகையின் குரல் பசிக்கான குரலாக இல்லாமல், தாகத்திற்கான குரலாக இல்லாமல், இறுதி குரலாக மாறுவதை உணர்ந்து எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஓடி போகிறாள். தேவடியா முண்டை ஓடி வந்து கங்காணி அவளை அடிக்கிறான். அடியோடு போய் தொட்டிலில் கிடந்து அழுகையை நிறுத்திவிட்ட குழந்தையை தூக்கி பார்க்கிறாள். அது இறந்து போயிருக்கிறாள். இறந்த குழந்தையை எடுத்து மார்போடு அணைத்துக் கொள்கிறாள். அதற்கு அமுதூட்ட முயற்சிக்கிறாள். உலக மகா யுத்தங்கள் மட்டும்தான் இத்தகைய காட்சிகளை தரும் என்பதில்லை. உள்ளூர் சாதி அமைப்பு இத்தகைய காட்சிகளை தருகிறது. இலங்கையில் போர் முடிந்த பிறகு தாய் இறந்தது கிடந்து தெரியாமல் தாயின் மார்பில் ஏறி பாலருந்தி கொண்டிருந்த ஒரு குழந்தையின் புகைப்படத்தை நாம் இந்த நூற்றாண்டில் இப்போது பார்ப்போம். அன்றைக்கு தஞ்சையில் எப்படியேனும் பாலூட்டி குழந்தைக்கு உயிரூட்ட வேண்டும் என்று முயற்சிக்கிறாள். குழந்தை உயிர் பிழைக்கவில்லை. நடவை பாதியில் நிறுத்திவிட்டு கரையேறி குழந்தைக்கு பால் தந்த குற்றத்திற்காக மரக்கிளையால் அந்த தாயின் முகத்தில் அடிக்கிறான் கங்காணி. குழந்தை இறந்த குழந்தைக்கு பால் தரும் முயற்சியை அவள் தொடர்ந்த குற்றத்திற்காகவும் கரையேறிய குற்றத்திற்காகவும் அவன் அடிக்கிறான். பல் உடைகிறது, மூக்கு உடைகிறது. இறந்த குழந்தையை, அரவணைத்த குழந்தையை அவள் விடவே இல்லை. குழந்தையோடு அவள் செத்து போகிறாள். இறந்து போன தாயின் முகத்தை பார்ப்பதற்கு கீழ்ப்புத்தனூரில் பிறந்து வளர்ந்த சின்னமொக்கட்டையனுக்கு வாய்ப்பே தரப்படவில்லை. தன் மனைவிக்கு, தன் குழந்தைக்கு இதை செய்த ஒருவனுக்கு எதையேனும் திருப்பி செய்ய வேண்டும் என்று மறுநாள் மழையிரவில் இரத்தவாடையோடு வந்து தகப்பன் நிற்கிறான். தகப்பன் கங்காணியை கொன்றானா, நிலத்தின் உரிமையான கொண்டானா, எந்த தகவலும் இல்லை. யாரையாவது ஒருவரை கொண்டால் சரி. அவனிடத்தில் கொன்ற குருதியோடு வந்து நிற்கிற தகப்பன் 10 வயது பையனை கூட்டிக் கொண்டு போய் திருச்சியில் ஒரு திருச்சபையில் ஒரு கிறிஸ்தவ பாதிரி இடத்திலே விட்டு போகிறான். பிள்ளை சொல்கிறான், அதற்கு பிறகு அப்பாவை நான் பார்க்கவே இல்லை. தாயை இழந்து 6 நாளான தம்பியை இழந்து தகப்பனை 10 வயதிற்கு பிறகு பின் எப்போதும் பார்க்காத ஒரு கிறிஸ்தவ பாதிரி அணைப்பில் வளர்ந்ததாலேயே சொற்பமாக ஆங்கிலம் படித்து கொஞ்சம் ஓரளவு நல்ல உணவு சாப்பிட்டு தேறி வளர்ந்த குழந்தை பிறகு அந்த பாதிரியை பார்க்க வரும் ஒரு வெள்ளைக்காரனுக்கு வேலைக்காரனாக போய் அந்த வெள்ளைக்காரன் அவனை வேலைக்காரனாக இல்லாமல் நண்பனாக நடத்துகிறான். இங்கிருந்து அவனோடு சேர்ந்து சிங்கப்பூருக்கு போக வேண்டிய கட்டாயம் வருவதற்கு முன்பு அவன் கேட்கிறான், உன் மக்கள் துன்பப்படுகிறார்கள். MC ராஜா இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறார். இங்கேயே தலித்துகளின் விடுதலைக்காக பல்வேறு இயக்கங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அவைகளெல்லாம் பங்கேற்காமல் நீ என்னோடு வந்து விட போகிறாயா என்று கேட்டபோது சொந்த ஊருக்கு போக தெரியாமல், சொந்த ஊரில் உறவென்று யாரும் இல்லாமல் அந்த குழந்தை மொக்கட்டையன் ஜார்ஜ் கஃபையாகி சொல்கிறான், உள்ளூர் எசமானிடத்தில் அடிமையாக இருப்பதை விடவும் வெளியூர் எசமானனுக்கு நண்பனாக இருப்பது சிறந்தது என்று அவனோடு புறப்பட்டு போகிறான். இப்படி அந்த ஜார்ஜ் கஃபையின் வாழ்க்கை தான் எஞ்சிய வாழ்க்கை. நீங்கள் அவசியம் படிக்க வேண்டும். நான் ரொம்ப நாளைக்கு பிறகு ரொம்ப உற்சாகமாக இருக்கிற ஒரு சபையை பார்க்கிறேன். பெரும்பாலான இலக்கிய கூட்டங்களில் பேசுகிறவர்கள் இதை நிகழ்த்துகிறார்களா, இல்லை வருகிறவர்களே அப்படி தயாரிப்பு வருவார்களா என்று எனக்கு தெரிவதில்லை. ஒரு கடுமையான இறுக்கம்தான். ஆமாம், எவ்வளவு பெரிய படைப்பை பேசினாலும் என்ன பேசினாலும் நீ நடத்திய. நான் இதில் சில இந்த நிகழ்ச்சியை நடத்துகிற சில பேர் இருப்பார்கள். ஒரு கரவொலியை தருமாறு வேண்டுகிறேன், எனக்கு கைமாத்தா கரவொலியை தருமாறு வேண்டுகிறேன்னு சொன்னது பிறகு கூட ஒரு 4 பேர் கை கட்டிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அப்படிலாம் நாங்கள் தட்டிட மாட்டோம். ஒன்றை கொண்டாடுவதும் ஒன்றை போற்றுவதற்குமான ஒரு மனமே பலருக்கு வாய்க்கவில்லை. நான் கொண்டாடுகிறேன்.
நான் என்ன சொல்கிறது, இன்னும் 100,000 பேருக்கு இந்த நாவலின் சிறப்பை உலகத்திற்கு சொல்லுவேன். கொஞ்சம் பொருள் தேடி சேர்த்து இந்த புத்தகத்திற்கு ஒரு விழா நான் நடத்துவேன். நியூட்டன் சொல்வார், we have built lot of walls but not bridges என்று சொல்வார். இங்கே ஒருத்தர் சொல்வார், அவர் போகிற போக்கு சொல்வார், நிறைய சுவர்களை எழுப்பி விட்டோம் ஆனால் நிறைய பாலங்களை கட்ட தவறி விட்டோம் என்று. ஆனால் பாலங்கள் எல்லாமே உறவுகளை உருவாக்குவதற்காகத்தான் கட்டப்பட வேண்டும் என்று நியூட்டன் கருதி இருந்தால் அது நியூட்டனின் பிழை. பாலங்கள் கூட சுவர்களை உருவாக்குவதற்காகத்தான் கட்டப்படுகிறது என்பதை மரப்பாலம் என கற்றுக் கொடுக்கிறது. இவர்கள் பாலங்களையே சுவர்களாகத்தான் பயன்படுத்துகிறார்கள். ஒன்றிலிருந்து ஒன்றை அடைவதற்காக, ஒன்றை பெறுவதற்காக. எல்லாம் தாண்டி இந்த நாவலினுடைய உழைப்பு அசாத்தியமான உழைப்பு. எனக்கு என்ன நான் அப்படியெல்லாம் வரவேற்பறைக்கு போகும்போது, கழிப்பறைக்கு போகும்போது, மேசைக்கு போகும்போது, பிரயாணத்தின் போது, நேரம் கிடைக்கிற போதெல்லாம் ஒரு புத்தகத்தை வாசித்த புத்தகத்தை கீழே வைக்க முடியாமல் தூக்கி கொண்டே அலைந்த வெகு சில புத்தகங்களில் ஒன்று மரப்பாலம். இரண்டாம் உலக மகா யுத்தத்தை பற்றி யூதர்களும் ஆங்கிலேயர்களும் எழுதிய புத்தகங்களுக்கு கணக்கே கிடையாது. அது பற்றி எழுதப்பட்ட திரைப்படங்களுக்கு கணக்கே கிடையாது. தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை வரலாறு மறந்து விடக்கூடாது என்பதற்காக, அது ரொம்ப முக்கியம். தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை வரலாறு மறந்து விடக்கூடாது என்பதற்காக வரலாற்றில் திரும்பவும் தாங்கள் எத்தனை அநீதிகள் நிகழ்த்தினாலும் அது தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு பிரதியாக செய்யப்படுவது என்பதை வேறு விதத்தில் உலகத்திற்கு சொல்வதற்காக. அதுதானே யூதர்கள் இன்றைக்கு செய்கிறார்கள். நேற்று நீ என்னை அடித்தாய், நான் உன்னை அடிக்கிறேன். நேற்று நீ என்னை அடித்தாய் என்பதற்கான பதிவு என்னிடத்தில் இருக்கிறது என்று இரண்டாம் உலக மகா யுத்தத்தை பற்றிய நூற்றுக்கணக்கான புத்தகங்கள், பல்லாயிரக்கணக்கான திரைப்படங்கள் பல்வேறு விதங்களில் எடுக்கப்பட்டு விட்டது. நூற்றுக்கணக்கான திரைப்படங்கள். அவர்கள் அதை திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் வெண்மணி பற்றி இன்னும் காத்திரமாக ஒரு சினிமா கிடையாது தமிழில். ஆனால் வெண்மணியிலே தான் இது துவங்குகிறது. அது வேற பேர் கீழ்ப்புத்தனூர், அவ்வளவுதான். அது வெண்மணியிலிருந்து துவங்குகிற ஒரு நாவல். இங்கிருந்து வாழ முடியாமல் தன் இனம், தன் உறவு, தன் மக்கள் எல்லாவற்றையும் இழந்து நாடோடியாய் திரிகிற ஒரு கருத்த உடல் கொண்ட ஒரு மனிதன், ஒரு தமிழன், அவனது வாழ்க்கை. சொல்லி போகிற இடம், சொல்லி போகிற முறை. சிங்கப்பூரில், நான் சிங்கப்பூருக்கு போயிருக்கிறேன், பலமுறை போயிருக்கிறேன். இவர் குறிப்பிட்ட இடங்கள் இன்றைக்கும் இருக்கிறது. தெரு பெயர்கள் ஒரு புள்ளி விவரம் கூட பிழை கிடையாது. இன்னும் சொல்ல போனால் 1940களில் 42களில் ஆங்கிலேயர்கள் அதிகமாக விரும்பி சுவைத்த விஸ்கியின் பெயர் ரெயின்போ. அந்த விஸ்கியின் பெயர் இருக்கிறது. கீழ்ப்புத்தனூரில் இருந்து திருச்சிக்கு இடம்பெயர்ந்து விட்டு திருச்சியில இருந்து சென்னைக்கு லூயிஸோடு வாழ வந்த சின்னமொக்கட்டை என்கிற ஜார்ஜ் கஃபே குளோப் தியேட்டரில் போய் படம் பார்க்கிறாங்க. குளோப் தியேட்டர், பிரசவாக்கம் குளோப் தியேட்டர் தான் இன்னைக்கு சரவணா ஸ்டோர். நான் சொல்லல, இவர் சொல்றார். ஆமா, ரவுண்டானா எங்கே இருக்கிறது? மலைச்சாலை என்று, மலைச்சாலைங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, சின்ன மலையில இருந்து, ஆமா, செயின்ட் தாமஸ் மவுண்டில் இருந்து புறப்படுகிற அந்த சாலைக்கு மலைச்சாலை என்று ஆங்கிலேயர்கள் பெயர் வைத்தார்கள். அதான் மவுண்ட் ரோட். இந்த மவுண்ட் ரோடில் எந்த கடை எங்கே இருந்தது, எந்த உணவகம் எங்கே இருந்தது, என்ன சாப்பிட்டார்கள், நாவலிற்கு உள்ளே வந்து புகுந்து போகிற ஒரு கதாபாத்திரம் கூட இடையூறு இல்லாமல் போகிறது. அவன் சிங்கப்பூரில் போய் குடியிருக்கிற வீட்டிற்கு பக்கத்தில் இருந்த அந்த பெண் நாய் கதாபாத்திரத்தின் குறைப்பு வரை. ஆனால் எவ்வளவு ஏகாதிபத்தியம் தீமைகளை செய்திருந்த போதிலும், அந்நிய ஆட்சி, ஆங்கிலேய ஆட்சி இங்கே எத்தனை நிகழ்த்தி இருந்த போதிலும், எந்த சமூக அமைப்புகளுக்குள்ளும் எவ்வளவு இடிபாடுகளுக்கு இடையிலும் ஒரு செடி முளைப்பது போல, எந்த சமூக அமைப்புக்குள்ளும், எந்த ஒரு அதிகார அமைப்புக்குள்ளேயும் ஈரம் மிக்க மனிதர்கள் இருப்பார்கள் என்பதற்கு லூயிஸ் உதாரணம். லூயிஸ் தனது அன்பினால், தனது அறிவினால், தனது அரசியலால், தனது அணுகுமுறையால் ஜார்ஜ் கஃபேயின் உள்ளத்தை கொள்ளை கொள்ளுகிறான். இன்னும் சொல்ல போனால், ஒரு டைட்டானிக் படத்தில் வருகிற காட்சி போல தன் குட்டை பாவாடை பறக்க பியூனஸ் கப்பலின் மேல்தளத்தில் இருக்கிற போது அப்படி ஒன்றும் அவள் வேண்டாம் என்று நிராகரித்து போகிற மனம் அவனுக்கு இல்லை. அவளை விடவும்
அவன் தன்னை போற்றி பாதுகாத்த லூயிஸின் மீது கொண்ட நட்பும் அன்பும் தான் காதலை விட உயர்ந்ததாக. அந்த காதலின் உணர்வை பற்றி எழுதுகிற போது கூட கார்க்கி எழுதுகிறார், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே ஏற்படுகிற அன்பு என்பது இயற்கை அவர்கள் மீது போர்த்துகிற போர்வை என்று எழுதியிருக்கிறார். ஆமாம், உடலில் துணி இல்லாமல் பிறந்த மேனியோடு ஆணும் பெண்ணும் இணைகிற இன்ப உணர்வை போர்வை என்று எழுதிய அந்த ஓமைக்காக நான் உங்களை பாராட்டுகிறேன். குறைய திருக்குறான் அப்படி ஒன்று இருக்கும். குரானில் ஒரு சேயிங் இருக்கும், ஆணும் பெண்ணும் ஒருவருக்கு ஒரு ஆடையாக இருப்போம்னு ஒரு சேயிங் இருக்கும். ஆடையற்று பிணைந்திருக்கிறவர்கள் ஆடையாக இருக்க வேண்டும் என்று சொல்வது போல ஏதுமற்று பிறந்த மேனியாய் இணையும் ஆணும் பெண்ணும் மீதான காதலின் உணர்வை போர்வைன்னு சொல்றான். ஆமாம், அவன் என்ன விஸ்கி குடிக்கிறான், ரெயின்போ. அதெல்லாம் எதுக்கு? சிங்கப்பூரில் போய் அந்த கஃபே தியேட்டரில் போய் அந்த மல்டி காம்ப்ளெக்ஸில் அந்த ஆண்டு அவர் என்ன படம் பார்த்தார் என்று எழுது. ஒன் மன் லேடியா, ஆமாம், ஒன் ஃபைன் லேடி என்று அந்த ஆங்கில படத்தின் பெயரை எழுதுவதன் வழியாக 1942 சிங்கப்பூரில் ஒரு திரையரங்கில் என்ன ஆங்கில படம் ஓடிக்கொண்டிருந்ததுங்கிற புள்ளி விவரம் வரையில் இந்த படம் புத்தகம் பதிவு செய்கிறார். சோ மைன்யூட் ஒர்க். ஆமாம், எத்தனை ஜப்பானிய விமானங்கள், எத்தனை நீர்மூழ்கி கப்பல்கள், எத்தனை நாசகார கப்பல்கள், எத்தனை பிரிட்டன் கப்பல்கள். சிங்கப்பூரிலே இருந்த பிரிட்டிஷ் படைகளுக்கான தளபதியின் பெயர் என்ன? சிங்கப்பூருக்கு வந்து இறங்கிய ஜப்பானிய தளபதியின் பெயர் என்ன? ஜப்பானியர்கள் எந்த இடத்திலே வந்து இறங்கினாலும் எதை முதலில் இன்றைக்கு நீங்கள் சிங்கப்பூருக்கு போனாலும் சிங்கப்பூரிலே வாழ்ந்திருக்கிற ஆதி சீனர்கள் சிங்கப்பூரில் தங்களுக்கு ஜப்பானியர்கள் இழைத்த கொடுமைகளை பற்றி இன்னும் நினைவிலே வைத்திருப்பார்கள். ஒருவேளை இந்த புத்தகம் சீன மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டால், ஆமாம், சீனர்கள் இதை கொண்டாடுவார்கள். தமிழர்களை தவிர எல்லோரும் கொண்டாடுவார்கள். உலகில் எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்ப்பு. ஒரு இடத்துல அந்த லூயிஸோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், ராபர்ட். அவன் துப்பாக்கியில் சொல்றதில்லை. வெள்ளைக்காரர்கள் இந்திய காடுகளில் நிகழ்த்திய எல்லா வேட்டைகளையும் உங்களுக்கு தெரியும். ஆனால் அதுலேயும் ஒரு நுட்பம். ராபர்ட் துப்பாக்கியால் சுடுகிற ஒரு சிறுத்தையை, எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அது. ராபர்ட் துப்பாக்கியால் சுடுகிற ஒரு சிறுத்தையை அது கொல்லப்பட்ட பிறகு தோல் உரிப்பார்கள். தோல் உரித்தால் உரித்த தோலில் ஒரு இடத்தில் கூட துவாரம் இருக்காது. துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்பட்ட ஒரு சிறுத்தையின் தோலை உரிக்கிற போது துப்பாக்கி கொண்டின் தடம் இல்லாமல் தோல் எப்படி இருக்கும்? இருக்காதுல்ல. இந்த சந்தேகத்தோடு படித்தால் ராபர்ட் அவ்வளவு சுடுவதில் கெட்டிக்காரன். சிறுத்தையின் கண்களை குறிவைத்து சுடுவான். எனவே துப்பாக்கியால் அது வீழ்த்தப்பட்ட பிறகு அதை உரித்தால் அதன் தோலில் ஒரு இடத்தில் கூட தோட்டா பாய்ந்திருக்காது என்கிற அளவிற்கு மிக மிக துல்லியமான விவரங்கள். அசாதாரணமான உழைப்பு. ஆனால் உழைப்புக்கு பின்னாலே வெறும் உழைப்பு மட்டுமில்லை, ஒரு உழைப்புக்கு முன்னாலே ஒரு மாண்பு. அவரவர்களுக்கு ஒரு அரசியல் இருக்கும், எனக்கு ஒரு அரசியல் இருக்கிறது, எல்லாருக்கும் இருக்கிறது. ஆனால் எனது அரசியல் கருத்துக்களை எனது கதாபாத்திரங்களின் மீது நான் ஒருபோதும் ஏற்றிவிடக்கூடாது. நான் பல படைப்பாளிகள் செய்கிற மிக கொடுமையான தண்டனைகளில் ஒன்று. தன்னை போலவே படைப்பாளியை உருவாக்கி விடுவார்கள். ஒருவன் படைப்பின் கருவாக இருப்பான், ஆனால் அந்த படைப்பிற்கான கதாபாத்திரம் இயங்குகிற தளம் என்பது அதன் சிந்தனை மட்டத்திலே தான் இருக்க வேண்டுமே தவிர, அதுதான் நாவலின் போக்கை அழகுற செய்யுமே தவிர, இன்றைய எனது வெளிச்சம், எனது வாசிப்பு, எனது வளர்ச்சி, எனது மாற்றம் இவைகளின் அடிப்படையில் அந்த கதாபாத்திரம் இயங்கக்கூடாது. நாவலின் போக்கிற்கும் நாவலின் இசைவுக்கும் ஏற்ப பொருத்தமான கதாபாத்திரங்களும் கதாபாத்திரங்களின் பண்புமாக ஒரு நீண்ட உரையாடலோடு இந்த நாவல் நடக்கிறது. மரப்பாலம், நான் திரும்பவும் சொல்லுகிறேன், இந்த நூற்றாண்டின் துவக்கத்தில் இந்த 18 ஆண்டுகளுக்குள் எழுதப்பட்ட தலைசிறந்த படைப்பு. இரண்டாம் உலக மகா யுத்தம் ஏறக்குறைய 5 ஆண்டுகள் 4 மாதங்கள் 23 நாட்கள் நடந்த ஒரு மாபெரும் துயரம். அது இந்தியாவில் நடக்கவில்லை. இந்தியாவில் நடக்கவில்லை என்பதாலேயே இந்தியர்களுக்கு யுத்தத்தின் கொடுமை தெரியவே இல்லை. ஒரு இடத்தில் எழுதுகிறார், யுத்தத்தின் கொடுமையை எப்போது மக்கள் தெரிந்து கொள்வார்கள். நான் அந்த பத்தியை உங்களுக்கு படித்து காட்ட விரும்புகிறேன். என்னால் ஒரு சொல் கூட மாறாமல் அதை படித்து காட்ட வேண்டும் என்று விரும்புவதால் போரின் தன்மையை அந்த 2 பேரும் பார்த்துக்கிறப்போ, அந்த கப்பலில் ஃபியூனஸும் அவனும் பார்த்து கொள்கிற போது ஒரு வரி இருக்கிறது, வலுவான இளைஞர்களின் புன்னகை,
வலுவான இளைஞர்களின் புன்னகை வெறுமனே கீழே உதிர்ந்து உடையாமல், வலுவான இளைஞர்களின் புன்னகை வெறுமனே கீழே உதிர்ந்து உடையாமல் அவர்களுக்குள் போய் எங்கேயோ தங்கிவிட்டது. நல்லா இருக்குது. அதுதான் அவனுக்கு ரொம்ப காலம் அவனோடவே அந்த உணர்வு வந்து கொண்டே இருக்கிறது. யுத்தம் என்று வருகிற வரையில் யுத்தத்தின் தீமையை நமக்கு உணர்வதே இல்லை. இரண்டாம் உலக மகா யுத்தம் நடக்கிற காட்சியை ஐரோப்பாவில், ஜெர்மனியில், சோவியத் யூனியனில், ஜப்பானில், சீனாவில் நடக்கிற அனைத்தையும் சிங்கப்பூரின் கதைக்களத்தோடு பொறுத்து கொண்டு போகிற லாகவத்திற்காகவும் இந்த புத்தகம் பாராட்டப்பட வேண்டும். எனக்கு நினைவு தெரிந்து இரண்டாம் உலக மகா யுத்தத்தின் தீமைகளை பற்றி யுத்தம் போல ஒரு வியாபாரம் உலகத்தில் கிடையாது. யுத்தம் ஒரு வர்த்தகம். யுத்தத்தின் நோக்கம் வர்த்தகம் தான். வர்த்தகம் தவிர வேறு எதுவும் இல்லை. யுத்தம் ஒரு வர்த்தகம். நம் காலத்தில் வர்த்தகம் யுத்தம், அவ்வளவுதான். வாட் இஸ் கார்பரேட் பாலிடிக்ஸ், வாட் இஸ் கார்பரேட் பாலிடிக்ஸ், அவ்வளவுதான். முன்பு யுத்தம் வர்த்தகமாக இருந்தது, இப்போது வர்த்தகமே யுத்தமாக மாறிவிட்ட ஒரு காலத்தில் வாழ்கிறோம். வர்த்தகத்திற்காகவே நிகழ்ந்த இந்த யுத்தத்தை பற்றி தமிழில் ஒரு காத்திரமான படைப்பு இல்லவே இல்லை. எனக்கு தெரியலை, என் வாசிப்பின் எல்லைக்குள் இல்லை. அதுவும் யாருடைய பார்வையிலிருந்து இது எழுதப்படுகிறது என்பது மிக மிக முக்கியமானது. இங்கிருந்து இங்கிலாந்து படைகளுக்கு போய் பணியாற்றியவர்கள் இருக்கிறார்கள். இங்கிருந்து போய் இங்கிலாந்து, ஏன் இவர் சொன்னது மாதிரி, இந்த புத்தகத்தை சொல்வது மாதிரி, ஒருவேளை ஹிட்லர் வெற்றி பெற்று விட்டால், இந்தியாவிற்கு வந்து விட்டால், ஹிட்லரோடு முதலில் பேசுவதற்கு ஜெர்மன் மொழி கற்றிருப்பது அவசியம் என்ற ஜெர்மன் பள்ளிகளை திறந்தவர்கள் தமிழ்நாட்டில் உலகம்புறாவிலும் இருந்தார்கள். அது மயிலாப்பூரில் மட்டும் நடக்கவில்லை, ஈரோட்டிலும் நடந்தது. ஊரை வைத்துக்கொண்டு நீங்கள் இதே முடிவு செய்ய முடியாது. ஊருக்கு பின்னே இருக்கிற அந்த நோக்கம்தான், ஒரே நோக்கம்தான். ஒருவேளை ஹிட்லர் வென்று விட்டால், ஹிட்லர் வெல்ல வேண்டும் என்று விரும்பியவர்கள் இருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில், இந்தியாவில் ஒரு பெரும்பகுதிக்காரர்கள் அந்த மீசையை ஹிட்லரை பார்த்து தான் வைத்துக் கொண்டார்கள். 40களில் 50களில் பெரும்பான்மையான இந்திய இளைஞர்களின் மீசை ஹிட்லரின் மீசையை ஒத்திருந்தது. ஆனால் ஹிட்லருக்கு எப்போதும் ஒத்திசைவாக இல்லாமல் இருந்தது அவரது மூக்கு. தன் முகத்தில் இருந்த மூக்கு தனக்கு பொருந்தாத யூத மூக்கு என்கிற குற்ற உணர்ச்சி தான் உலக மகா யுத்தத்தை தூண்டுகிற அளவிற்கு எப்போது கண்ணாடியில் பார்த்தாலும் ஹிட்லரின் முகத்தில் உறுத்தி கொண்டே இருந்தது அவனது மூக்கு. அந்த மூக்கின் கீழே இந்த உலகம் வர வேண்டும் என்று ஹிட்லர் ஆசைப்பட்டார். அதற்கு ஒரு பெரும் போரை நிகழ்த்தினார். அது எவ்வளவு, அது எல்லாம் நீங்கள் தனியாக அதுக்கு சில புத்தகங்கள் இருக்கிறது. ஒரு மிகச்சிறந்த புத்தகம் யூத முகாமிலே இருந்து வெளியிருந்த விக்டர் பிராங்கலின் புத்தகம். விக்டர் பிராங்கலின் ஒரு புத்தகத்தை படித்தால் யூத முகாமின் வதை முகாம்கள் எப்படி இருந்திருக்கும் என்று நீங்கள் தெரிந்து கொண்டு விட முடியும். ஆனால் யூத முகாமின் வதை முகாம்களை ஐரோப்பாவிலே இல்லை, ஜப்பானில் பாசிஸ்டுகள் நடத்திய தலைகள் சிங்கப்பூரின் வீதிகளில் வைக்கப்பட்டிருக்கிறது. சாமுராய் வாள்களால் அறுக்கப்பட்ட தலைகள், துல்லியமாக அறுக்கப்பட்ட தலைகள், பிசிறில்லாமல் அறுக்கப்பட்ட தலைகள், பொம்மைகளைப் போல் காட்சியளிக்கிற தலைகள், இவ்வளவும் இருக்குது ஒரு வரியில். ஆமாம், சும்மா கஷ்டப்பட்டுலாம் அறுக்கல, மிக துல்லியமாக சாமுராய் வாளால் அறுக்கப்பட்ட சீனர்களின் தலைகள், பிசிறு இல்லாமல் அறுக்கப்பட்ட தலைகள், பொம்மைகளைப் போல் அறுக்கப்பட்ட தலைகள், வரிசையாக வைக்கப்பட்டிருந்த தலைகள், அதில் இருந்த பெருகிய குருதியில் ஈக்கள் மொய்த்திருந்ததாலே தான் அவைகள் மனித தலைகள் என்று கண்டறிய முடிந்தது என்று எழுதுகிற ஒரு எழுத்து. நான் நிறைவாக நேரம் கருதி நிறைவாக சொல்ல விரும்புகிறேன். மிகப்பெரிய வாசிப்பு அனுபவத்தை, ஒரு துயரத்தை, எத்தனை ஆண்டுகளானாலும் சரிதான், எத்தனை ஆண்டுகள் போரின் துயரங்களை, பணம் பண்ணுகிறவர்களுக்கு யுத்தமும் ஏற்ற காலம்தான், சமாதானமும் ஏற்ற காலம்தான். இதுவும் ஒரு வரி இருக்குது. பணம் பண்ண விரும்புகிறவர்களுக்கு யுத்தமும் சிறந்த காலம்தான், சமாதானமும் சிறந்த காலம்தான். ஆனால் போரின் தீமையை சமாதானத்தின் காலத்திலேயாவது மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தண்ணீரில் தெரிந்து கொள்ளாதவர்கள் இரத்தத்தில் தெரிந்து கொள்வார்கள் என்று ஒரு வரி இருக்கிறது இந்த புத்தகத்தில். துன்பத்தை, துயரத்தை, வாழ்வின் அனுபவத்தை தண்ணீரில் தெரிந்து கொள்ளாதவர்கள் இரத்தத்தில் தெரிந்து கொள்வார்கள், அணைப்பில் தெரிந்து கொள்ளாதவர்கள் கசக்கி பிழிதலில் தெரிந்து கொள்வார்கள் என்று கார்க்கி எழுதியிருப்பார். நான் சொல்கிறேன், இது இரத்தத்தில் எழுதப்பட்ட நாவல்.
தஞ்சை மண்ணில் தன் தாய்க்கு தன் குழந்தைக்கு பால் ஊட்ட முடியாமல் முளைப்பால் முழுவதையும் பயிரில் சிந்தி உயிர் விட்ட ஒரு தாய்க்கு பிறந்த மகனின் குருதியும் வியர்வையுமான ஒரு படைப்பை இரண்டாம் உலக மகாயுத்தத்தின் பின்னணியோடும், சிங்கப்பூரின் பின்னணியோடும், பர்மாவின் பின்னணியோடும், சென்னையின் பின்னணியோடும், திருச்சியின் பின்னணியோடும் அவன் பயணப்படுகிற எல்லா பாதைகளின் வழியாகவும் ஜார்ஜ் கஃபேயோடு என்னையும் அழைத்து சென்றதற்காக நான் கார்கிக்கு நன்றி சொல்கிறேன். நான் இந்த அரங்கில் பேசினேனே தவிர இன்னும் ஜார்ஜ் கஃபேயோடு தான் இருக்கிறேன். செல்வா சொன்னா, எங்கோ வண்டியில் போனால் அங்கே பார்த்த ஒரு பெண் பியூனஸ் போல இருந்தாள். எனக்கு கருப்பாக இருக்கிற மனிதர்கள் எல்லாரும் சின்ன முக்காட்டையனாக தெரிகிறார்கள். ஆமாம், என்ன கண்ணாடியில் பார்க்கிற போது நான் சின்ன முக்காட்டையராக எனக்கு தெரிகிறேன். நான் ஜார்ஜ் கஃபே ஆகி சிங்கப்பூருக்கு போகிறேன், சினிமா பார்க்கிறேன், விஸ்கி குடிக்கிறேன், புகை பிடிக்கிறேன், ஒரு அழகான பெண்ணை சந்திக்கிறேன், ஒரு அழகான பெண்ணால் காதலிக்கப்படுகிறேன். அடிமைகளுக்கு இடையில் அடிமையாக இருந்து மனிதத்தன்மையோடு வேலை செய்கிறேன். எல்லாம் நடக்கிறது. அங்கே ஒரு உயிருக்குரியான வெள்ளைக்காரன் நண்பன் இருக்கிறான், என்னை சமமாக நடத்துகிறான். எல்லாம் நடக்கிறது. ஆனாலும் என் நினைவில் பிறந்த 6வது நாள் இறந்து போன தம்பியும், தம்பிக்கு பாலூட்ட முயன்றதற்காக இறந்து போன தாயும், அதற்கு கணக்கு தீர்த்து கொண்டு குருதியின் வாடையோடு மழை இரவில் வந்த ஒரு தகப்பனும், நான் சிங்கப்பூரில், நான் பர்மாவில், நான் சயாமில், ஏன் நாளை இங்கிலாந்தில், லண்டனில் இருந்தாலும் என் நினைவில் அந்த கருப்பனின் மனதில் மரக்கிளை ஒடிந்து விழுந்ததால் இறந்து போன குழந்தையும் தாயும் என்று கதை கட்டப்பட்ட, ஆனால் உண்மையில் மரக்கிளையால் அரித்து நொறுக்கப்பட்ட நிறைந்த முளைப்பாலோடு தஞ்சையின் கரையில் இறந்து போன தாயும் தம்பியும் எங்கோ ஒரு திருச்சபையின் வாசலில் கொண்டு வந்து விட்டுவிட்டு இருளில் தொலைந்து காணாமல் போன தந்தையையும் நான் தேடிக்கொண்டே இருக்கிறேன்.